இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட பிஎஃப் பென்ஷன் பணத்தை வந்து எடுக்க முடியல. ஸோ இதை வந்து எடுக்க முடியுமா, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதை பற்றின டீட்டெயில் கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த தப்பை நீங்களும் வந்து பண்ணாதீங்க. இவர் வந்து பண்ண அந்த தப்புனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதை வந்து எடுக்கிறதுல என்னென்ன ரிஸ்க்லாம் வந்து இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்து 2 கம்பெனி 3 கம்பெனின்னு இந்த மாதிரி மாறி மாறி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாறி மாறி ஒர்க் பண்ணும்போது நீங்களும் இந்த மாதிரியான ஒரு தப்பை வந்து பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த மெயில் வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்க்ரீன்ஷாட் ரெக்கார்ட்ஸையும் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ அதை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ 2வது கம்பெனியில் கரண்டில் ஒர்க்கிங்கில் இருக்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கம்பெனியில் 2013 இருந்து 2022 வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ட்ரஸ்டட். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இபிஎஃப் பணத்தை வந்து எடுத்துட்டேன், பென்ஷன் பணத்தை வந்து எடுக்கலை. நான் வந்து என்னோட கம்பெனி சைடில் வந்து கேட்கும்போது நாங்கள் இபிஎஃப்ஓவில் செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ பென்ஷன் பணத்தை எடுக்க முடியுமா, சேம் டைம் நான் வந்து இப்போ அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி இன்னொரு கம்பெனியில் கரண்டில் நான் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கேன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்னால் அந்த பென்ஷன் பணத்தை வந்து எடுக்க முடியுமா, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டு தான் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளத்தை வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ட்ரஸ்டட் அப்படிங்கிறத விட்டுறலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் இருந்து ரிலீவ் ஆனதும் இந்த கம்பெனியில் இபிஎஃப்ஓ பணத்தை மட்டும் எடுத்துட்டு பென்ஷன் பணத்தை எடுக்காமல் வச்சுட்டு வராதிங்க. இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா இபிஎஃப்ல உள்ள பணத்தை வந்து எடுத்துட்டாரு. அதே இது இபிஎஸ்ல உள்ள பணம், அதாவது பென்ஷன் பணத்தை எடுக்கலை, பிஎஃப் பணத்தை மட்டும் எடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மல் கம்பெனியில், அதாவது ட்ரஸ்டட் இல்லாமல் இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆனதுமே நீங்கள் வந்து பிஎஃப் பணத்தை மட்டும்னு எடுக்காதீங்க. எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இபிஎஃப் பணத்தையும் எடுத்துருங்க, பிஎஃப் பென்ஷன் பணத்தையும் எடுத்துருங்க. 2 பணத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை அப்படிங்கிறது வராது. அந்த கம்பெனியில் உள்ள ஃபுல் பணத்தையும் எடுத்துட்டீங்க, இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து எந்த கம்பெனியில் சேர்ந்தாலும் இந்த கம்பெனி வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மெர்ஜ் பண்ணாலும் மெர்ஜ் பண்ணாட்டியும் அதில் வந்து நமக்கு எந்த பேலன்ஸும் கிடையாது. ஒருவேளை மெர்ஜாகாட்டி கூட பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் வந்துட்டு இவர் பண்ண மாதிரி பிஎஃப் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு பென்ஷன் பணத்தை எடுக்காமல் வச்சுட்டு சேம் டைமில் இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஷிஃப்டிங் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மெம்பர் ஐடி ஜெனரேட் ஆயிரும். இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கம்பெனியில் உள்ள பென்ஷன் பணத்தை மட்டும் ப்ரெசன்ட் கம்பெனிக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பிஎஃப் பணத்தை வந்து எடுத்துட்டீங்க. பிஎஃப் பணத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பென்ஷன் பணத்தை மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து செட்டில்டு அப்படின்னு சொல்லி எரர் மெசேஜ் வருமே தவிர உங்களால் இந்த பிஎஃப் பென்ஷன் பணத்தை இந்த ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு ஓல்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை ப்ரெசன்ட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பென்ஷன் பணத்தையும் சரி பிஎஃப் பணத்தையும் சரி எடுக்காதீங்க. அப்படி ரெண்டுமே எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இவர் பண்ண மாதிரி பிஎஃப் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு பென்ஷன் பணத்தை எடுக்காமல் வச்சுட்டு பென்ஷன் பணத்தை பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனியில் உள்ள பென்ஷன் பணத்தை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போயிட்டு மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து போடணும். மேனுவல் ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுல இன்னொரு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கு நீங்கள் வந்து எவிடன்ஸாக ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்து மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள பென்ஷனை வந்து அடுத்த ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது வந்து ஈஸி, ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களோட கம்பெனி எம்ப்ளாயர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவங்க மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து 4 டைம் 5 டைம் அலையிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை அதர் ஸ்டேட்டில் இருந்து அங்கே அலைஞ்சி அங்கே போய் டேரெக்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதே இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் வந்து
வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இருந்து சென்னைக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்க்கு 2 நாள் 3 நாள் அலையிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிஎஃப் ஆஃபீஸில் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாமல் ஏதாவது ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிஎஃப் ஆஃபீஸில் நடக்குது. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எதுக்காக மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கிப் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு வழியாக நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் கம்பெனியில் எப்போ நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்களோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ பிஎஃப் பணமும் கிடைச்சிரும். அதே மாதிரி பென்ஷன் பணம் வந்து உங்களோட 58வது வயசில் தான் கிடைக்கும். என்ன ரீசன்னா இவர் வந்துட்டு ஏற்கனவே 9 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாரு. அடுத்தது இந்த கம்பெனியில் இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோர் தென் 10 இயர்ஸ் வந்து போயிருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் தான் அப்ளை பண்ணணும். மந்த்லி பென்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 58 வயசு ரீச் பண்ணணும். 58 வயசு ரீச் பண்ணுறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை 58 வயசு ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமில் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டட் அக்கௌண்ட் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது நான் ட்ரஸ்டட் அக்கௌண்ட். ட்ரஸ்டட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஃப் பணம் வந்துட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட கையில் தான் வந்து அந்த மொத்த பணமும் இருக்கும். இவங்க இபிஎஃப் ஆஃபீஸில் கொண்டுலாம் டெபாசிட் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா பிஎஃப் பணத்தை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு மேனுவல் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஎஃப் பணத்தை வந்து எடுத்திருப்பீங்க. அடுத்தது வந்து பென்ஷன் பணம். இந்த பென்ஷன் பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்டடில் ஒர்க் பண்ணாலும் சரி, இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடணும். இப்போ நீங்கள் ட்ரஸ்டட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு இபிஎஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் ட்ரஸ்டடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிஎஃப் பென்ஷன் வந்து கவர்மெண்ட்டில் தான் டெபாசிட்டட் ஆகணும். அதே மாதிரி ட்ரஸ்டட் கம்பெனியாக இருந்ததுன்னா பிஎஃப் பணத்தை மட்டும் அவங்களே ஹேண்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டடில் ஒர்க் பண்ணதுனால நீங்கள் மேனுவலாக இதை வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க. பிஎஃப் பென்ஷனை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஆல்ரெடி கிளைம் செட்டில் அப்படின்னு எரர் வருது அப்படின்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். டேரெக்டாக உங்களோட கம்பெனியில் போயிட்டு, அதாவது இந்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுங்க. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா உங்களோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் எப்போ ரிலீவ் ஆகுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் அப்புறம் பென்ஷன் ரெண்டுமே வந்து சேர்த்து செட்டில் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ரிலீவ் ஆனதுமே அந்த கம்பெனியில் உள்ள பிஎஃப் பணத்தை மட்டும் கிளைம் பண்ணாதீங்க. கிளைம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, பிஎஃப் பணம் அதுக்கப்புறம் பிஎஃப் பென்ஷன் இது ரெண்டையும் சேர்த்து கிளைம் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு பிஎஃப் பணத்தை மட்டும் வித்ட்ரா வந்து பண்ணாதீங்க. ரெண்டுமே வந்து வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வந்தது. ஸோ கிளைம் பண்ணுறவங்க இதை வந்து மைண்டில் வச்சு கிளைம் போடுங்க. கிளைம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டையும் கிளைம் பண்ணணும், இல்லைனா கிளைம் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இதுதான் ஆப்ஷனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.